இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒப்பதவாடி ஊராட்சியில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் குறை வலுத்த மின்சார குறைபாட்டை போக்கி புதிய மின் மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டது. இதை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான திரு மதி அழகன் MLE அவர்கள் இன்று துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்சாரத்துறை அதிகாரிகள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மின்சார ஆட்டோ சாவியை பயனாளிக்கு வழங்கிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் தர்மபுரி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் ஓசூர் பத்திரப்பள்ளி கிளையின் மூலம் 3,70,000 மதிப்பிலான மின்சார ஆட்டோவை 1 லட்சம் மானியத்துடன் பயனாளிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் நவம்பர் 3 அன்று வழங்கினார். இதில் தர்மபுரி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மோட்டூர் கிராமத்தில் புதிய ரேஷன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதை திமுக ஒன்றிய செயலாளர் நரசிம்மன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, கோதுமை, பாமாயில், சர்க்கரை மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கி இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். சிபிஐ அதிகாரிகள் சமம் பெற வந்தார்கள். சிடி நிர்மல் குமார் பேட்டி. கரூர் கூட்ட நெரிச்சலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு சிபிஐ வாசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிலையில் இன்று நவம்பர் 3 சிபிஐ அதிகாரிகள் பனையூர் காவேரி கால் அலுவலகத்திற்கு சென்று சமன் கொடுத்ததாகவும் சிசிடிவி உள்ளிட்ட ஆதாரங்களை கொண்டு வந்து ஒப்படைக்க கேட்டுக் கொண்டதாகவும் நிர்வாகி சிடி நிர்மல் குமார் கூறியுள்ளார். கரூர் விவகாரம் குறித்து விஜயை விசாரிக்க சிபிஐ திட்டம். கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை விசாரிக்க முடிவு எடுத்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று நவம்பர் 3 சென்னை பனையூரில் உள்ள டிவிகே அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிறகு டிவிகே கட்சித் தலைவர் விஜயையும் விசாரிக்க முடிவு எடுத்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டிவிகே தரப்பிலிருந்து கரூர் சம்பவம் குறித்து முக்கிய ஆவணங்கள் சிபிஐயிடம் ஒப்படைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி முத்தமிழ் அரசு மேல்நிலைப்பள்ளி +1 மாணவி விருதுநகரில் நடைபெற்ற மாநில மட்டைப்பந்து போட்டியில் தேசஸ்ரீ கலந்து கொண்டு தேசிய அளவிலான மட்டைப்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்த மாணவியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி பாராட்டியுள்ளனர். அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு அக்டோபர் 31, 2025 அன்று கருத்தரங்கம் சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சி. கருணாகரன் ஐயா அவர்கள், பர்கூர் பிரஸ் கிளப் தலைவர் மற்றும் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு வடக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் வி. கிதியோன் அவர்களுக்கு அகில இந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் முன்னிலையில் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். இந்த கருத்தரங்கில் பர்கூர் பிரஸ் கிளப் நிர்வாகி திரு ஆர். சபரி அவர்களுக்கு அகில இந்திய பத்திரிகையாளர் கூட்டமைப்பின் பர்கூர் தாலுகா ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.